பல்வேறு மனநிலையில் வாழும் இவர்களுக்கு இரவு சற்று அமைதியாக இருப்பது போல் காட்சி அளித்தாலும் பகல் பொழுதை விட பல இம்சைகளை இரவு வேளையில்தான் சந்திக்கிறார்கள். கொசுக்கடியில் குழந்தையின் உறக்கம், குப்பைகளுக்கு நடுவே குரட்டை சத்தம் என வீதியில் வீசி எறியப்பட்டவர்கள் போல் ஆங்காங்கே தூங்கும் காட்சிகள் துக்கத்தின் உச்சம். சுருட்டி வைக்கப்பட்ட பாய்களோடு தூங்கும் இடத்தை தேடி அலையும் இவர்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் இரவு நேர காப்பகங்கள் நடத்தப்பட்டாலும் அவையும் சரிவர பராமரிக்கப்படுவதில்லை. அதிலும் குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே தங்க முடியும் என்பதால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த காப்பகங்களில் இடமும் கிடைப்பதில்லை. நிறைய பேர் வந்துக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு வீடு வசூல் கிடையாது. எங்கள் சுற்றி எங்கள் வயசு பொண்ணுங்க தான் கிடக்குது. இந்த பிளாப்பை வண்டி எடுத்தாலும் கொண்டாலும் சுத்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி இங்கே தான் நாங்கள் கிடக்குது. நாங்கள் செத்தா கூட எங்கள் சாவு இங்கே தான் கிடக்குது. எங்கள் ஆயா இருந்து எங்கள் அம்மா இருந்து இப்போ நாங்கள் இருந்து எங்கள் பசங்க இருக்கிறோம். நாங்கள் தலைமுறையே நான் 5-6 தலைமுறை எடுத்து இங்கே யாருமே வீடு கொடுக்க மாட்டோம். நாங்கள் எப்போதும் போல் ரோட்லேயே தான் இருக்கிறோம். மழை பெஞ்சா ஓரத்தில் போய் படுக்கிறோம். மழை இல்லைன்னா ரோட்டில் வந்து படுக்கிறோம். இந்தமாரி காருங்க ஆக்சிடெண்ட் ஆகுது, வண்டிங்க வந்து மேலே உயுது. எல்லாமே நாங்கள் இங்கே தான் ரோட்லேயே தான் எல்லாமே. யாரும் எதுவுமே செய்யவே மாட்டாங்க. வீதியில் உறக்கம், விபத்தில் மரணம் என அவ்வப்போது நாம் செய்திகளில் பார்ப்பதுண்டு. நடைபாதைகளிலோ சாலையோர கடைகளுக்கு முன்பாகவோ உறங்கும் போது பல முறை வாகன விபத்திற்கு இவர்கள் உள்ளாகிறார்கள். இதில் உயிரை விட்டவர்களும் உண்டு, உறுப்புகளை இழந்து வாழ்பவர்களும் உண்டு. இந்த பகுதியை சுற்றி குற்றங்கள் நடக்கும் போது காவல்துறையினர் முதலில் நடைபாதை வாசிகளை தான் அழைத்து விசாரிப்பதாகவும், காவல்துறையின் மாதாந்திர வழக்கு கணக்கில் பற்றாக்குறை ஏற்படுமாயின் சாலையோரம் படுத்துறங்குபவர்களில் சிலரை பிடித்து வழக்கு பதிந்து கணக்கு காட்டி விடுவதாகவும் கூறுகின்றனர் இவர்கள். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ இது கொடுத்தாலும் எடுக்க மாட்டேன்றாங்க. கேட்டால் எங்கள் சொல்கிறவங்களே வந்து குறுக்கேள்வி கேட்டு அவங்களே ஈத்துன்னு போயிடுறாங்க. நடுராத்திரியில் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் எங்களை தான் கூப்பிட்றாங்க. அதுக்கு வந்து சின்ன பசங்க எதனா உட்காந்துருந்தா கூட நீ வாப்பா சந்தேக கேஸ் ஒன்று மேலே சார் இல்லை சார் இங்கே தான் சார் பிறந்து வளர்ந்த இடம், இங்கே தான் சார் படுப்போனாங்கன்னு கேட்டால் அதுக்கும் ஏடா கூடமாக வார்த்தை சொல்லி ஈத்துன்னு போயிடுறாங்க. அதை மீறி கேட்டால் அவனை ஒரு 5 நாள் ரிமாண்டு தள்ளிடுவாங்க. இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பேச முடியல அவங்கக்கிட்ட. இருப்பிடம் இல்லாததால் மற்றவர்களின் இழிவான பார்வைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இது போன்ற வாழ்க்கையை நாங்கள் இஷ்டப்பட்டு தேர்ந்தெடுக்கவில்லை. சூழ்நிலை கைதிகளாகவே இங்கு சிறை வைக்கப்பட்டுள்ளோம். வாடகை கொடுக்கும் அளவிற்கு வசதி இல்லை, வருமானமும் இல்லை என்கின்றனர் இவர்கள். வீட்டுக்கு போனேன்னா கூட ஓலை குடிசையில் போய் இருக்கணுன்னா கூட ஒரு 300 2000 3000 கேட்குறாங்க. அதனால குழந்தை குட்டியை வச்சுக்கின்னு நாங்கள் இந்த வெயிலில் மழை காலத்தில் எல்லாத்துலேயுமே இங்கே தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். சம்பளம் உயர்கிறதோ இல்லையோ விலைவாசி மட்டும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது இவர்களின் இன்னொரு புலம்பல். இன்றைய விலைவாசி வீதியில் வாழ்வோருக்கும் மாடியில் வாழ்வோருக்கும் வித்தியாசம் வைத்து விற்கப்படுகிறது. கோடியில் புரள்வோருக்கும் தெருக்கோடியில் வாழ்வோருக்கும் ஒரே விலைவாசி என்பதால் பொருளாதார பிரச்சனைகளோடு போராடியே வாழ்க்கையின் ஒரு ஓரத்தில் ஒண்டி வாழ்கிறார்கள். 200 ரூபாயிலே ஏதோ ஒரு கஞ்சியாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் எப்படியோ செய்து சாப்பிட்டுக்கிட்டு காலத்தை தள்ளி நிற்கிறோம். எங்களுக்கு இப்போதைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது. இருக்கிறவங்களுக்கும் அந்த விலை தான் விற்கிறாங்க, இல்லாதவங்களுக்கும் அந்த விலை தான் விற்கிறாங்க. இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடுவாங்க எவ்வளோ விலையாக இருந்தாலும். நாங்கள் இல்லாதவங்க நாங்கள் எங்கள் இந்த வண்டியை வலித்து சம்பாதிச்சா தான் நாங்கள் சாப்பிட முடியும். இவர்கள் தான் இப்படி வாழ நேரிட்டதே இவர்களது பிள்ளைகளுக்காவது நல்ல மேம்பட்ட தரமான கல்வியை தர வேண்டும் என நினைக்கிறார்கள். ஆனால் வறுமை அதற்கு வழிவிட மறுக்கிறது. பள்ளியில் சேர்க்கப்படும் குழந்தைகள் கூட படிப்பை பாதியில் நிறுத்தும் நிலை தொடர்கதையாகவே உள்ளது. சில அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் இந்த குழந்தைகளின் படிப்பிற்காக உதவி வருகின்றன. இருந்தும் ஏராளமான குழந்தைகள் படிப்பை பாதியிலேயே கைவிட்டு விடுகிறார்கள். ஒரு சிலர் தொடர்ந்து போராடி படிப்பை தொடர்ந்து வருகிறார்கள்.
பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகளின் விகிதம் மிக குறைவு. படிப்பை பாதியில் விட்டுவிட்டு வீட்டு வேலை செய்து தனது வாழ்க்கை போகிற போக்கில் வாழும் இளம் பெண்கள் ஏராளம். மேலும் திருமணம் வயதை எட்டாத நிலையில் 13-14 வயதிலேயே காதல் வயப்பட்டு பிறகு வாழ்க்கையை தொலைத்துவிட்டு அல்லல் படும் அவல நிலையும் இங்கு உண்டு. இதன் காரணமாகவே பல பெண்களை படிக்கும் வயதிலேயே அவர்களது பெற்றோர்களை திருமணம் செய்து வைக்கின்றனர். இப்படிப்பட்ட மக்களுக்கு அவ்வப்போது விழிப்புணர்வு கொடுத்து வருகின்றனர் தொண்டு நிறுவனங்கள். எஜுகேஷன் பற்றி சொல்லணும்னா எல்லாரையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். பேரண்ட்ஸ் முதற்கொண்டு அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க. ஏன்னா இவங்க ரோட்லேருந்து வராங்க, இவங்களுக்கு ஒழுங்காக டெய்லி குளிக்க முடியாது. ஏன்னா குளிக்கிறதுக்கு ஒரு வாட்டி குளிக்கிறதுக்கும் அவங்க பப்ளிக் டாய்லெட்டில் காசு கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இருந்தது. ப்ளஸ் இவங்க மேலே இவங்க குளிக்காதவங்க, இவங்க யூனிஃபார்ம் க்ளீனாக கூட போட மாட்டாங்க, ஸ்கூல்லையும் டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க. ஸோ இந்த எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் கிட்டலாம் போயிட்டு இவங்களும் ஒரு மக்கள் தான், இவங்களுக்கும் படிப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு அங்கேயே ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இப்போ பசங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. வீடு ஒன்றுதான் இவர்களின் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்றால் அரசு ஏன் இவர்களுக்கு வழிவகுக்கவில்லை? இதுவரை அரசு சார்பாக இவர்களுக்கு என்ன உதவிகள் வழங்கப்படுகின்றன போன்ற பல கேள்விகள் அடுக்கடுக்காக எழும் நிலையில் அரசு தங்களுக்கு அடிப்படையாக வழங்க வேண்டிய குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டைகளை கூட முறையாக வழங்கவில்லை என்றும் இதன் காரணமாகவே அரசின் பல திட்டங்களை பெறுவதில் சிரமப்படுவதாகவும் கூறுகின்றனர். நாங்கள் சாலையோரத்தில் வசிக்கிறதுனால பாதி பேருக்கு தான் ரேஷன் கார்டு கொடுத்துருக்குறாங்க அரசாங்கம், பாதி பேருக்கு இன்னமும் கிடைக்கல. ஓட்டு ஐடியா அது மாதிரி தான் பாதி பேருக்கு இருக்குது, பாதி பேருக்கு கிடைக்கல. இப்போ நாங்கள் ஒரு அரசாங்க உதவித்தொகை வாங்கணுன்னாலும் ஒரு ஊனமுற்ற விடோஸு, ஒரு முதியோர் உதவித்தொகை வாங்கணுன்னா கூட இது ரெண்டு தான் மெயினாக கேட்குறாங்க. இது இல்லாததுனால எங்களுக்கு அந்த உதவித்தொகைங்கெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஓட்டு ஐடி, இந்த ரேஷன் கார்டெலாம் இருந்தால் தான் நாங்கள் போய் இந்த ரேஷனில் எல்லாமே வாங்க முடியும். அப்படி சப்போஸ் இல்லைன்னா எங்களுக்கு வருமானமே கம்மி தான். எங்களுக்கு நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 5 பைசா கிடையாது. அதில் இருந்தால் தான் எதனா அரிசி வாங்கி இந்த புள்ளிங்களை நாங்கள் காப்பாற்றினுக்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. இடப்பற்றாக்குறையை காரணம் காட்டி நகர மையத்தில் குடியிருப்புகளை கட்டித்தராமல் வேறு இடங்களில் தந்தால் அது தங்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்கிறார்கள் இவர்கள். திருவத்தூரில் கட்டிக்கிறாங்க, யாருன்னா ஒரு கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் போயிட்டு வரதுக்கு வசதி கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒரு 1 ஹவர்லேயே போயிட்டு இங்கே வேலையை முடிச்சுட்டு நாங்கள் போவோம். பேர்டில் இங்கேருந்து 3 ஹவர் 4 ஹவர் நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே எங்கள் வீட்டில் அங்கே எங்கள் ஃபேமிலியை அங்கே விட்டு நாங்கள் இங்கே வரதுக்குள்ளே இந்த பயத்துலேயே அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த பயத்திலே இருக்கிறோம். இவர்களை தொலைதூரத்தில் உள்ள இடங்களுக்கு கொண்டு போனால் இவர்கள் செய்யும் பணிகளை செய்ய வேறு சிலர் வருவார்கள். அவர்கள் சாலையோரங்களில் தங்க ஆரம்பிப்பார்கள். பிரச்சனை முடிவின்றி தொடரும். இதுதான் இடப்பெயர்வுகளின் பொதுவான அனுபவம். எனவே இவர்கள் பணிபுரியும் இடங்களுக்கு ஓரளவேனும் பக்கத்தில் இவர்களுக்கான குடியிருப்புகளை அமைத்து தருவதே நீண்ட கால நோக்கில் பலனளிக்கும் தீர்வாக இருக்கும் என்பது தொண்டு நிறுவனங்களின் கருத்து. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ஈஸியாக ஒரு சொல்யூஷனை சொல்ல முடியாது. அதே சமயம் ஹவுசிங் ஒரு ரைட்ஸ், அதை டினை பண்ண முடியாது. அவங்களுக்கு சேஃபான பிளேஸை இந்தியாவில் பிறந்த எல்லா பிரதிக்கும் ஒரு ஹவுசிங்கை ப்ரொவைட் பண்ணுறது கவர்மெண்ட்டோட கடமை, அது உரிமை. நடைபாதைவாசிகள் அனைவருக்கும் குடியிருப்புகளை ஏற்படுத்தி தர அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் அவர்களுக்கென அமைக்கப்பட்ட இரவு விடுதிகளும் முறையாக பராமரிக்கப்படவில்லை, அவற்றிலும் பல செயல்பாட்டிலே இல்லை என்கிற குற்றச்சாட்டுகளை தொண்டு நிறுவனங்களும் நடைபாதைவாசிகளும் முன்வைத்ததை தொடர்ந்து இது குறித்து விளக்கம் பெற நாம் நேரடியாக மாநகராட்சி அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அணுகிறோம். ஆனால் இது பற்றி பேசுவதற்கும் சரியான தகவல்களை தருவதற்கும் மாநகராட்சி அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். தலைமுறையாக தெருவோரங்களில் வாழும் மக்கள் இந்த வாழ்நிலையை விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களின் பொருளாதார சூழ்நிலை சென்னை போன்ற பகுதிகளில் வாடகைக்கு குடிபோகும் அளவிற்கு மேம்படவில்லை என்பதே உண்மை. இதை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தில் சிலருக்கு வீடு கொடுக்கப்பட்டாலும் பொருளாதார பிரச்சனை காரணமாக அந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்துவிட்டு மீண்டும் இவர்கள் சாலையோர இடங்களில் வாழ்க்கையை தொடர்கிறார்கள். இப்படி பெருகிக் கொண்டே போகும் முகவரி இல்லாத இந்த முகங்களை தேடி பிடித்து அவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவது என்பது அரசாங்கம் மற்றும் அதிகாரிகள் கைகளில்தான் இருக்கிறது.